தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தலைவர் தந்த தமிழ்துறை எரிமலைகள் எல்லாம் கூடி அடைகாத்த பெருநெருப்பு, தூய பசுஞ்சோலை உருவாக்கிய காட்டாறு உங்களை சந்திக்க வருகிறது. எங்கள் அருமை மூத்தவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் அறிவு மூதாட்டி விநாயக பெருமானிடத்திலே பாடுகிறார். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் வருவேன், கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் எனக்கு தா என்று. அதேதான் அவையின் பேரன் நானும் அவரிடத்திலே நாம் எல்லோரும் வேண்டுகிறோம், சங்கத்தமிழை எங்களுக்கு தா என்று. என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன்பிறந்தார்களே, இதுவரை இந்த நிலத்திலே எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்கிறது. ஆனால் எந்த மாறுதலும் நடந்ததில்லை. அதே ஊழல் லஞ்சம், அதே கொலை, அதே வளக்கொள்ளை, அதே பசி பஞ்சம், அதே ஏழ்மை வறுமை, அதே சாதி இழிவு தீண்டாமை, ஆணவ படுகொலை, பாலியல் வன்கொடுமை படுகொலைகள், இது எதுவுமே மாறியதாக இல்லை. வாழ்க்கையில் மற்ற இனங்களுக்கெல்லாம் எப்போதாவது போராட்டம் வரும். நமக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் போராட வேண்டிய ஒரு சூழலை, ஒரு நிலையை இந்த ஆட்சியாளர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். ஒரு அடிப்படை தேவை ஒரு மனித வாழ்க்கைக்கு கல்வி, மருத்துவம், குடிநீர், தடையற்ற மின்சாரம், பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற மதிப்புமிக்க வாழ்க்கை, இவையெல்லாம் தான் ஒரு அடிப்படை. ஆனால் இதில் எதையுமே நிறைவேற்றாது வெறுமனே கடன் 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 என்று வாங்கி 10 லட்சம் கோடி கடன், இவர்கள் வளர்ச்சி என்று காட்டுவது, இவர்கள் வளர்ச்சி என்று நமக்கு கட்டமைப்பது கடன் வளர்ச்சியைத்தான். இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 4.5 லட்சம் கோடியை இவர்கள் கடன் பெற்றிருக்கிறார்கள். கடன் பெற்று நிறைவேற்றிய ஒரு திட்டம் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை. நாட்டு குடிகளில் யாராவது ஒருவன் திருடினான், ஊழல் பெற்றான், செய்தான், லஞ்சம் பெற்றான், அதுக்காக சிறை சென்றான் என்றால் சகிக்கலாம், பொறுக்கலாம். நாட்டை ஆள்பவனே, நாட்டை வழிநடத்துவனே, நாட்டின் உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவனே திருடுகிறான், ஊழல் செய்கிறான், லஞ்சம் பெறுகிறான், அதற்காக தண்டனை பெற்று சிறைக்கு செல்கிறான் என்றால் நாடு எந்த நிலையில் இருக்கும் என்பதை அறிவு சமூகம், ஆண்டோரும் சான்றோரும் நிறைந்த சமூகம், கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த இந்த தமிழ் சமூகம் யோசிச்சு பார்க்கணும். என்ன மதிப்பு இருக்கும்? தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணமுண்டு, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடுறார். இப்ப தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்றால் அது என்ன குணம்? எந்த குணத்தை சொல்வது?
எந்த குணத்தை சொல்வது? எந்த குணத்தை? எது? கேவலம். கேவலம். ஒரு மாண்புமிக்க இனம், உலகம் பெருமைப்பட, உலகம் போற்றி கொண்டாடுகிற அளவிற்கு வாழ்ந்த ஒரு இனம், முதலில் பண்பட்ட இனம், முதலில் நாகரிகம் அடைந்த இனம் தமிழ் இனம். ஆனால் இன்று அநாகரிகத்தின் அவமானத்தின் சின்னமாக, சுயமரியாதைக்கென்று கட்சி கண்ட, அரசியல் இயக்கம் கண்ட ஒரு இனம் அவமரியாதை சின்னமாக அலைகிறது. இலவசத்துக்கு ஏங்கி நிற்கிறது. இலவசத்துக்கு, வேட்டி சேலைக்கு, அரிசி பருப்புக்கு அல்லாடி கொண்டு நிற்கிறது. ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஏழ்மை வறுமையில் நிற்கிறார்கள், அவர்கள் கையேந்தினார்கள் என்றும் இல்லை. எல்லோரும் கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள், படித்தவர்கள் நிறைந்திருக்கிறார்கள், ஆசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த சான்றோர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு அநீதி நடக்கிறது தெரிகிறது. எல்லோரும் வீதியில் வந்து போராடுகிறார்கள். ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், உழவர்கள், வேளாண்குடி மக்கள், மீனவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், போராடாதவர்கள் எவரும் இல்லை. இத்தனை போராட்டங்களை தந்தவர்கள், இவ்வளவு போராட்டங்களை மக்களுக்குள் திணித்தவர்கள் தொடர்ந்து திரும்ப திரும்ப எப்படி அதிகாரத்துக்கு வர முடிகிறது? பிரச்சனைகளை தந்தவர்களே எப்படி அதிகாரத்துக்கு வர முடிகிறது? எப்படி? என் தம்பி செந்தில் பாலாஜி இப்ப தெற்கு தொகுதியில் வந்து போட்டியிடுகிறார். பலமுறை கரூரில் தான் போட்டியிட்டார். நானே அவருக்கு இரட்டை இலையில் கரூரில் போய் வாக்கு சேகரித்திருக்கிறேன். அப்போது காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக அதிமுகவை நான் ஆதரிக்கும் போது, நாம் தமிழர் கட்சி தொடங்காத போது அவரை ஆதரித்து வேலை செய்தேன். பலமுறை அங்கே வென்றார். இப்போது அங்கேயே நிற்கவில்லை. தம்பி விஜய் அந்த ஊருக்கு போனார். அவரை பார்க்க வந்து 41 பேர் செத்தார்கள். அவர் மேல் அவ்வளவு உயிர் பாசம் வைத்து செத்த மக்களுக்காகவாது அந்த ஊரில் ஏன் அவர் போட்டியிடவில்லை? ஏன் போட்டியிடவில்லை? ஒரு தலைவன் முதலாக தேர்தல் களத்திற்கு வருகிறார். தன்னை ஹீரோ என்கிறார். நான் உச்சத்திலிருந்து இறங்கி வருகிறேன் என்றார். நான் என்னுடைய உச்சத்தை விட்டுட்டு வருகிறேன் என்றார். நான் ஒரு மாஸ் என்கிறார். நான் ஒரு பிளாஸ்ட் என்கிறார். அப்படி தன் மீது நம்பிக்கை இல்லை, தன் மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். ஏன்? ஏன்? ஒரு கதாநாயகன் கான்பிடண்டா இருக்க, வெற்றி நிச்சயம், உனக்கே கான்பிடன்ட் இல்ல, அதனால நீ 2 தொகுதியில போட்டியிடல. நீ நம்பிக்கை இருந்தால் ஒரே தொகுதியில் உன் மீது நம்பிக்கை இருக்கணும், அல்லது மக்கள் மீது நம்பிக்கை இருக்கணும். நீ ரெண்டுமே இல்லாம 2 தொகுதியில ஏன் போட்டிடுவ? இன்னும் ஜனநாயகத்தில் இன்னொருக்கு இருக்கிற வாய்ப்பை என்பறிகிற. இது எப்படி? கால கொடுமை. இதெல்லாம் கால கொடுமை. ஒருவன் ஒரு பதவியில் இருக்கும் போதே இன்னொரு பதவிக்கு போட்டியிடுவது, ஒருவன் 2 தொகுதியில் போட்டியிடுவது, ஒன்னு தன் மீது நம்பிக்கை இல்லை, மக்கள் மீதும் நம்பிக்கை இல்லை. அதைத்தான் காட்டுகிறது. எந்த மாதிரி எடுத்துக்கொள்கிறது என் மக்கள்? எந்த மாதிரி என் மக்கள் இதையெல்லாம் பொறுத்து சகித்துக் கொள்கிறார்கள்? எப்படி? வாக்குக்கு காசு கொடுக்கிற மரபை என் மக்கள் எப்போது சகிக்க தொடங்கினார்கள்? ஒரு நேர்மையாளன், ஒரு நல்ல ஆட்சி தர வேண்டும், மக்களுக்கு தன்னலமற்று சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவன் எதற்காக ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டும்? ஏன் காசு கொடுக்க வேண்டும்? நாங்கள் தரவில்லையே, ஆனால் எங்களுக்கு மக்கள் ஓட்டு போடாமல் இல்லையே, எங்களுக்கு வாக்கு செலுத்துகிறார்களே. நீங்கள் சாதி சொன்னீர்கள், மதம் சொன்னீர்கள், சாராயம் கொடுத்தீர்கள், சாப்பாடு கொடுத்தீர்கள், பணம் கொடுத்தீர்கள். அதையும் தாண்டி 36 லட்சம் மக்கள் எங்களை தேடி எளிய பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி 3வது பெரிய கட்சியாக உயர்த்தது எப்படி? இன்னும் இந்த மண்ணில் உண்மையை, நேர்மையை, தூய்மையை, வாய்மையை, நல்ல அரசியலை, நல்ல ஆட்சியை விரும்புகிற மக்கள் செத்து போவதில்லை என்பதை உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சி காட்டுகிறது. நான் யார்? என்ன பின்புலம்? எங்கள் அப்பன் அமைச்சரா, இல்ல மந்திரி மகனா, இல்ல பெரிய செல்வந்தர் மகனா? எதுவும் இல்லை. படம் எடுத்து பஞ்சம் முளைக்க வந்த மகன் என் இன விடுதலைக்கு படை நடத்துகிற, படையை கட்டி நடத்துகிற நிலைக்கு தள்ளியவர் யார்? இந்த ஆட்சியாளர்கள்.
கண்முன்னே என் இனத்தை கொன்று வித்தார்கள், என் நிலத்தின் வளத்தை சுரண்டி வித்தார்கள், மீன் பிடிக்க போன என் மக்களை சுட்டுக் கொண்டார்கள். கேட்க நாதி இல்லை. ஆந்திர காட்டுகளில் கட்டையை வெட்டினான் என்று சுட்டு போட்டார்கள். கேட்க ஒருவனும் இல்லை. கணக்கில்லாத என் மலையை வெட்டி ஏற்றினார்கள், மணலை அள்ளி திருடினார்கள், என் நீரை உறிஞ்சி வித்தார்கள், நச்ச ஆலைகளை என் தாயின் நிலமங்கம் நட்டார்கள். கேட்க ஒருவனும் இல்லை. என் காற்று மாசுபட்டு போனது, என் நீர் விஷமாகி போனது, என் உணவு நஞ்சாகி போனது. நான் என் பிள்ளைகளுக்கு என்ன விட்டு போகுது? நாங்கள் வாழ்வதே பிரச்சனை. இத்தனை கோடி பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை எப்படி இந்த மண்ணில் விட்டு போவது? என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? வங்கியில் பணம் போட்டு வைப்பேன், வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமா என்ற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? கார் இருக்கும் வீட்டு வாசலில், குடிக்க நீர் இருக்குமா என்ற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? இங்கே போட்டியிடுற என் மகன் யார்? யார்? இவன் வயதில் தமிழ்நாட்டில் சட்டசமன்றத்தில் போட்டியிடுகிற ஒரு மகன். இவனை போல திறமை வாய்ந்த, அறிவார்ந்த, ஆற்றல் வாய்ந்த, மண்ணை மக்களை நேசிக்கிற ஒரு மகன் உண்டா? இல்லை. நாங்கள் யார்? உங்கள் பிள்ளைகள். உங்கள் துயரத்தில், உங்கள் துன்பத்தில், உங்கள் கண்ணீரில், உங்கள் கவலையில் தோய்ந்து துவண்டு உங்கள் அழுகையும் வேதனையும் பார்த்து அதிலிருந்து வளர்ந்த பிள்ளைகள் இந்த துயரத்தை, இந்த துன்பத்தை துடைக்க முடியாதா என்று ஏங்கி தவித்து நின்ற பிள்ளைகள். வழியே இல்லை என்ற இடத்தில் நாங்களே வழியாக வந்தோம். இதை கற்பித்தவன் யார்? பாதையை நீ தேடாதே, உருவாக்கு என்ற எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்ன புரட்சி மொழிக்கேற்ப ஒரு புதிய பாதையை வகுத்து நிற்கிறோம். புதிதாக ஒன்று நாங்கள் யோசிக்கவில்லை. நம் முன்னவர்கள் தந்ததுதான். நம் முன்னவர்கள் அவையே உன் தமிழெள்ளி பருகவே நான் வந்தேன் என்ற என் முருகத் திருமான், எங்கள் முருகப் பெருமானின் தமிழ் செத்து போனது, மீட்க காக்க வந்தோம். நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன் என்ற என் சிவனின் தமிழ் செத்து போனது, அதை மீட்க காக்க அவன் பிள்ளைகள் நாங்கள் வந்தோம். என் அடையாளம் அழிந்து போனது, பெருமை மிக்க இனத்தின் மக்கள், அவன் பிள்ளைகள் நாங்கள். எங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? என்ன அடையாளம் இருக்கிறது? இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி செத்த என் வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு ஓடா நிலையில் ஒரு சிலை இருக்கிறது, சென்னையில் ஒரு சிலை இருக்கிறது. வேற என்ன அடையாளம் இருக்கிறது? அவனை படிக்க வரலாற்றில் பாடம் இருக்கிறதா? என்ன இருக்கிறது? கீழ் நோக்கித்தான் தண்ணீர் வாயும், ஆனால் மேல் நோக்கி தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் பாசனத்துக்கு பயன்படுத்திய ஒரு அணையை கட்டியவன் என் பாட்டன் காளிங்கராயன். அவன் பெருமை ஏதாவது இந்த மண்ணில் பேசப்படுகிறதா? பேசப்படுகிறதா? தேசிய கொடி, இந்திய நாட்டின் கொடி தரையில் தாழக்கூடாது என்று கொடியை காத்து நின்ற குமரனின் புகழ் போற்றப்படுகிறதா? இன்று வரைக்கும் அந்த கொடி காத்த குமரனுக்கு ஒரு மண்டபம் கட்டி போற்றுங்கள் என்ற அரசிடத்தில் முறையிட வேண்டிய தேவையில் இருக்கிறது. அறிவு சமூகமே, 300-400 கோடியில் ஐயா ஈவேராவுக்கு நூலகம் கட்டுகிறோம், பெரியாரின் அறிவு உலகம் என்று கட்டுகிறார்களே, என்ன அறிவு? என்ன அறிவு? படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நிற்கிறான், அவன் படிப்பிச்சால் தான் நூலை படிக்க முடியும். பள்ளிக்கூடம் குட்டிய சுவராக கிடக்கிற போது நூலகம் எதுக்கு 300-400 கோடியில்? 3 கோடியில் கட்டினால் 300 பேர் அமர்ந்து படிக்கிற நூலகத்தை கட்டிவிடுகிற போது, முடியும் போது எதுக்கு 300 கோடியின் நூலகம்? எதற்காக? தமிழ் எழுத படிக்க தெரியாத 3 தலைமுறையை உருவாக்கிவிட்டு எந்த நூலகம் எதற்கு? எதற்கு நூலகம்? எதற்கு விழா ஆடம்பரம்? எதற்கு விழா படோடமம்? எதற்கு? எதற்கு? படிக்கிற பள்ளிக்கூடம் வகுப்பறை எப்படி இருக்கிறது? இந்த திராவிட தலைவர்களின் கல்லறை கடற்கரையில் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். எப்படி இருக்கிறது? எந்த மாதிரி சமூகம் கட்டமைக்கப்படுகிறது? பழச்சாறு கடையில் கூட்டம் எவ்வளவு? டாஸ்மாக் கடையில் கூட்டம் எவ்வளவு? திரையரங்களில் கூட்டம் எவ்வளவு? நூலகத்தில் கூட்டம் எவ்வளவு? எவ்வளவு? என்ன மாதிரி சமூகம்? எதை நோக்கி நகர்கிறது? எதை நோக்கி நகர்கிறது? பொங்கலுக்கு 1000 ரூபாய் இந்த பக்கம் ரேஷன் கடை வாங்கி, சாலைக்கு இந்த பக்கம் டாஸ்மாக், அந்த வாங்கி அதே கூட்டம் டாஸ்மாக் கடையில். எந்த மாதிரி சமூகம்? அறிவு சமூகம் எப்படி இது சகிக்கிறது? உலகம் உன்னை எப்படி பார்க்கும்? எப்படி பார்க்கும்? முன்பு உலகத்திலே நான் தமிழன் என்று திமிரோடி சொல்லி திரிந்தாய், இப்ப சொல்ல முடியுமா? சொல்லு, சொல்லு. முதலாக உலகத்திலே கடற்படை கண்டவன் நீதான். பினராப் முகர்ஜி நாட்டின் குடியரசுத் தலைவராக இருக்கும் போது ஒரு கப்பலை, போர்க்கப்பலை இந்திய நாட்டு ராணுவத்திற்கு கொடையாக கொடுக்க வருகிற போது கடல்லே
அதை இறக்கி விடும்போது அவர் சொல்கிறார், இந்திய நாட்டின் கடற்படைக்கு முன்னோடி ராஜேந்திர சோழன் என்று சொல்கிறார். ஒரே ஒரு மகன் தான் கேட்டேன், ராஜேந்திர சோழன் தெரியுதில்ல, அப்ப அந்த கப்பலுக்கு பேர் ராஜேந்திர சோழன் வைக்காம என்ன இதுக்கு நீ அர்ஜுனன் வச்சாயின்னு கேட்டேன். அவன் வில்லம்பில் சிறந்தவன் என்றால் ஏவுகணைக்கு நீ அர்ஜுனா என்று ராணுவ ஏவுகணைக்கு வைத்திருக்கலாம். கப்பலுக்கு என் பாட்டன் அரசேந்திரன் சோழன் பேரை ஏன் நீ வைக்கல கேட்க அன்னைக்கு உன் மகன் அதிகாரத்தில் இல்லை. அப்ப திட்டமிட்டு அடையாளங்கள் மறைக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. என்ன வச்சிருக்க நீ? என்ன வச்சிருக்க? என்ன வச்சிருக்க சொல்லு, என்ன வச்சிருக்க? நீ எப்படிப்பட்ட நிலையில் இருக்க? இங்க பாரு, கெயில் எரிவாயுன்னு ஒண்ணு கேரளாவிலிருந்து ஒரிசாவுக்கு போகுது, ஒரிசாவுக்கு போகுது. கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது நெடுஞ்சாலை வழியே வருது. தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா வழியே ஓசூருக்கு போகும்போது நெடுஞ்சாலை வழியே போகுது. ஆனால் உன்னிலத்தில் மட்டும், உன்னாட்டில் மட்டும் நஞ்சை நிலத்தை நெஞ்சை இரண்டாக பிளந்தது போல நஞ்சை நிலத்தை பிளந்து வயலுக்குள்ள போகுது. ஏன் ஏன் போகுது? ஏன் பாதை வழியே போகல? ஏன் போகல? ஏன் போகல? புதைச்சது ஐயா கருணாநிதி, புதைச்சது ஐயா கருணாநிதி. நான் அந்த போராட்டத்தில் கெயில் எரிவாயு குழாயை வயலுக்குள்ள புதைக்க கூடாது என்று போராடிய போராட்டத்தில் பங்கேற்றவன், உன் உடன் பிறந்தவன் நான். என் சித்தப்பன் பெரியப்பன் கேட்டேன், ஏப்பா நீங்க அப்ப அனுமதிச்சு? தெரியலையே ஐயா, தெரியலையே. தண்ணி போகுதுன்னா நிலம் குழுகுன்னு நான் இருக்கும்னு கொடுத்துட்டோம் நாங்க. அப்புறம் எப்ப தெரியுது எரிவாயு போகுதுன்னு? ஒரு சட்டம் வருது. எப்படி வருதுன்னா, இந்த எரிகாற்று குழாய், எரிவாயு குழாய் போற இந்த குழாய் வெடிச்சிருச்சுன்னா அதனால ஒரு இழப்பு ஏற்பட்டா, ஒரு பேரிடர் ஏற்பட்டா நிலத்தின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு இந்த நிலத்தின் உரிமையாளருக்கு அதிகபட்சமாக தூக்கு தண்டனை கொடுக்கலாம்னு, மரண தண்டனை கொடுக்கலாம்னு சட்டம் வரும்போதுதான் என் அப்பனும் சித்தப்பனும் முடிச்சுக்கிறான். ஏண்டா உனக்கு நிலத்தை கொடுத்துட்டு நான் தூக்குல வேற தொங்கணுமாடான்னு போராட ஆரம்பிச்சோம். புரிஞ்சுக்க, இது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. போராடி நிறுத்தி வச்சிருக்கு. நல்லா கவனிச்சுக்க. இது புதைக்க அனுமதிச்ச பெருந்தகை உங்க ஐயா கருணாநிதி. அப்புறம் போராடி தடை விதிச்சிட்டோம். இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போகுது. யாரு போட்டா? கெயில் எரிவாயு நிறுவனத்துக்காரன். நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்? கேரளாவிலிருந்து இங்க எப்படி வந்துச்சோ, இங்க இருந்து கர்நாடகா எப்படி போகுதோ அதே மாதிரி பாதை வழியே உள்ள குலைச்சு கொண்டு போ, நிலத்துக்குள்ள புதைக்காத. இது எங்க கோரிக்கை. அங்க போகும்போது அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர். அப்ப வழக்கு நடக்குது. வழக்குக்கு மிக உயர்ந்த அரசு வழக்கறிஞர்களை அனுப்பாம அவர்களுடைய உதவியாளர்களை அனுப்பிடுறாங்க. அவங்க மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு வழக்குக்கு கர்நாடகாவில் நடந்த போது நீதிமன்றம் திறப்பதற்கு முன்பே மிக மதிப்புமிக்க மூத்த வழக்கறிஞர்களை நீதிமன்றம் திறப்பதற்கு முன்பே வாசல்ல காத்திருக்க வச்சு கதவை திறந்தவுடனே உள்ள போய் பிணையை வாங்கிறதுக்கு அனுப்புன அம்மையார் ஜெயலலிதா இந்த நாட்டின் மக்களினுடைய நலன் கருதி நடக்கிற கெயில் எரிவாயு வழக்குல மூத்த வழக்கறிஞரை அனுப்பாம அவனுடைய உதவியாளன், அவனுடைய அசிஸ்டன்ட், அவனுடைய ஜூனியரை அனுப்பி அங்க போய் முன்னிறுத்திட்டான். 3 நீதிபதிகள் இருந்த அமர்வுல ஒரு ஜூனியர் நிக்கும் போது அவன் கேட்டான், எங்க உங்க சீனியர்னு கேட்டான், எங்க உங்க மூத்த வழக்கறிஞர். அவரு வேற ஒரு வழக்குக்காக போயிட்டாருன்னு சத்தியம் பேசுறவன் மகன் கேட்டுக்க வெறுப்புல அந்த கோப்பை ஃபைல மூடிட்டு நீ புதைச்சு கண்டு கையில் எரிவாயு நிறுவனத்துக்கிட்ட போயிட்டான். எவ்வளவு மக்கள் நலன் சார்ந்த அதிகாரத்தை நிரூபிக்க என்பதுக்கு. இதெல்லாம் நடந்ததா உனக்கு தெரியுமா? தெரியுமா? உனக்கு தெரியுமா? கீழே கையில் எரிவாயு, மேல உயர் மின்னழுத்த கோபுரம், கீழே எரிவாயு போகுது, மேல மின்னழுத்த கோபுரம் போகுது, மின் கம்பி மேல போகுது, இங்க டியூப் லைட்டை வச்சா எரியுது, மேல மின்சாரம், கீழே எரிவாயு. எப்படா ஒரு விவசாயி நிலத்தின் விவசாயம் பண்ணுவான்? எப்படி பண்ணுவான்? எப்படி பண்ணுவான்? 60 வருஷமா அத்திக்கடவா விநாயக திட்டத்தை பேசிட்டு இருக்கான். எப்படி? எங்க அப்பா வயசுல இருக்க ஒருத்தர், ஐயா மகனே 65 வருஷமா போராடுறோம்டா, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவை சொல்றான்னு. நான் என்ன முடிவை சொல்றது? உன்னை மாதிரி ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கேன், நான் எங்கடா முடிவை சொல்றது? எங்க சொல்றது? எங்க சொல்றது? வைத்தியக்காரா, உன் நாட்டை குப்பை மேடாக்கிட்டாங்கடா. திருப்பூர் பூரா பிளாஸ்டிக் நெகிழி குப்பையா கிடக்கு, தெருவில் நின்று போராடுறடா நம்ம மக்கள்.
உன் உன் தாயின் மடியை. இந்த மரம்டா, இந்த மரம் பூமி தாய்க்கு நன்றி கடனுக்கு, வேருக்கு வேர்ல இருந்து நீர் அனுப்பிய தாய்க்கு பூவை கொட்டி நன்றி சொல்லுறா. பூவை கொட்டி என் தாயே வணக்கம்ங்கிறா, வணக்கம்ங்கிறா. பிள்ளையாருக்கு பூ போடுற, பிள்ளையாருக்கு மாலை போடுறாய். டேய், உன்னைய பெத்த தாய்க்கு மூஞ்சில குண்டா போடுறியடா, நெஞ்சில குண்டா போடுறியடா, முகத்துல குப்பையை கொட்டிடா. பரதேசி குப்பைய நீ பூவை போட வேணாம்டா. பிளாஸ்டிக் நெகிழி குப்பையை போட்டு முடியே. அறிவு சமூகம் செய்யற செயலாடா. படிக்கிறியா இல்லையா? பூமி அழிக்க அணுகுண்டு தேவையில்லை, பிளாஸ்டிக்கே போதும்ங்கிறான். யாரு? பாலித்தீனே போதும்ங்கிறான். அணுகுண்டு உடனே அழிக்கும்டா, இது கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கும். ஆனா அழிக்கும். எதை நீ படிக்கிற? என்ன படிக்கிற? எதையுமே கற்றுத்தராத ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சு பாடையை கூட்டிக்கிட்டு இருக்க. என்ன பண்ற? மரம்னா என்னன்னு தெரியல, மலைனா என்னன்னு தெரியல, காற்றுனா என்னன்னு தெரியல, நீர்னா என்னன்னு தெரியல, நிலம்னா என்னன்னு தெரியல, கொக்கு குருவினா எதுக்குன்னு தெரியல. பறவைகள் பறவைகளடா, விதையை தூவும் தூதுவர்களா பறவைகள். இந்த நாட்டில் இருக்கிற காடெல்லாம் நாம நட்டதிலடா என் உடன் பிறந்தவனே. எல்லாம் பறவைகள் நட்டதரா, பறவைகள் நட்டது. பறவைகள் இல்லைன்னா காடு எது? காடு இல்லைன்னா மலை எது? நீர் எது? என்னைக்குடா இதை படிக்க போற? என்னை திருப்பி ஒரு கர்மம் இல்லை. நீ படம் பார், படம் பார், படம் பார்த்துட்டு நடிக்கிறவனுக்கு நாடால தகுதி வந்துருதுன்னு நினைக்கிறிய. நீ இருந்தா என்ன, செத்தா என்ன? எதுக்கு நீ சொல்லு? எதுக்கு? ஒருத்தன் வாரான், நான் அதிகாரத்தை அழிப்பேன், அதிகாரத்தை கொடுங்கிறான். நான் ஒப்பனைய கலைப்பேன், அரியணையை கொடுங்கிறான். நீங்கள் நடித்தால் நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு, நடிக்கிறதை நிறுத்திவிட்டால் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு. வழங்குமாடா உன் நாடு? டேய், நீ உலகத்துல எங்க போனாலும் உன்னை காரி துப்புவாண்டா. தலைவன் நடிகனுக்கு வித்தியாசம் தெரியாத தற்கொலை கூட்டமே, கூட்டமே. ஏண்டா, உனக்கு கோவை செலியனும் தலைவன், தீரன் சின்னமலையும் தலைவன், உனக்கு பண்டார வன்னியனும் தலைவன், உனக்கு வாவுசியும் தலைவன், என் பாட்டை வாவு சிதம்பரனாரும் தலைவன், கொடியாத்த குமரன் தலைவன், காமராஜன் தலைவன், கக்கனும் தலைவன், அயோத்திதாசனும் தலைவன், ரெட்டமலி சீனிவாசன் தலைவன், MC ராஜாவும் தலைவன். ஐயோ ஐயோ ஐயோ, 1-2 தவறு நடந்துருச்சு. நாங்க உங்க கூட பிறந்தது இல்ல, நீங்க எங்க கூட பிறந்தது, ரெண்டுல ஏதோ ஒண்ணு தப்பு. எந்த நூற்றாண்டில் என் இனம், எந்த நூற்றாண்டில் என் இனம் மாறும், எந்த நூற்றாண்டில் என் இனம் நிமிரும், எந்த நூற்றாண்டில் தன்மானத்தோட தலை நிமிரும்? எப்போ 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 எப்போ? தீரன் சின்னமலை பிறந்த மண்ணில் கூட தன்மானத்தோடு தமிழ் மக்கள் தலை நிமிரலைனா எந்த நிலத்தில் நிமிருவான்? எந்த நிலத்தில் நிமிருவான்? எங்க எங்க உன்னுடைய தன்மானமும் ஈனமானமும் எங்க எங்க போச்சு? எவ்வளவு வளங்கொழிக்கிற நிலம், எவ்வளவு நாகரிகம் பண்பாடு அடைந்த நிலம், எவ்வளவு கொங்கு நிலம்னா எவ்வளவு செழிப்பான பூமி. ஏன் இப்படி ஆயிடுச்சு? நீனு ஓட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா அப்புறம் எங்க போறது? எங்க வருது? உனக்கு தெரியாதா? சாதி அரசியலானால் அங்க சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போகும்னு தெரியாதா? மதம் அரசியலானால் அங்க மனிதநேயம் செத்து போகும்னு தெரியாதா? பணமே அரசியலானால் அங்க மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும்னு தெரியாதா? அங்க பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும்னு தெரியாதா? இது கூட தெரியாதவனா நீ? இது கூட தெரியாதவனா நீ? இப்ப என்னைக்கு தான் உனக்கு யார் தான் உனக்கு சொல்லிக் கொடுப்பா? எப்பதான் நீ மாறுவ? எப்பதான் மாறுவ? நீ என்னைய பார்க்கணும்ல, என்னைய பார்க்கணும்ல. 2 விழுக்காடு 3 விழுக்காடு 1 விழுக்காடு அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கு 20 சீட்டு 30 சீட்டு 40 சீட்டு நோட்டுனா 8.5 விழுக்காடு 36 லட்சம் ஓட்டு வச்சிருக்க எனக்கு எவ்வளவு பேரம் பேசப்பட்டிருக்கும் நீ யோசிக்கணும். நம்ம அதையெல்லாம் இடது கைட்ட தள்ளிட்டியா? உன்னை நோக்கி வர்றேன். பணம் வேணும்னா போயிருப்பேன்ல, இனம் வேணும்னா முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். பதவி வேணும்னா போயிருப்பேன்ல. பதவியா என் மக்களுக்கான உதவியானா என் மக்களுக்கான உதவி, பிழைப்பா என் மக்களுக்கான உழைப்பானா என் மக்களுக்கான உழைப்பு. இப்ப இந்த வேறுபாடு புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? ஏதோ ஒண்ணு போ. நீ தொழுகிற, தேவாலயங்கள்ல போய் ஜெபிக்கிற, கோயில்ல போய் வழிபடுற, என்ன சொல்லி கும்பிடுவ? ஒன்னு சொல்லி என்ன சொல்லி கும்பிடுற? என்ன சொல்லி கும்பிடுற? என்ன சொல்லி
என்ன சொல்லி? அது எப்படி தீமையை கொடுமையை செய்தவனுக்கே ஓட்டு போட்டு திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுக்குற? எப்படி எப்படி? ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும். அவர் தான் சொல்றாரு. இந்த கூட்டத்தில் யாராவது சொல்லு. அப்போ அவங்களே சொல்லிக்கிறாங்க, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுத்தேன் அப்படின்னு. என்ன நல்ல ஆட்சின்னு ஒன்று இருந்தா தானே சொல்றதுக்கு சொல்லு. 2 வயசு பிள்ளைய கற்பழிச்சு கொள்றான்டா, டே வன்முணர்வு செய்து கொள்றான்டா, பச்சை குழந்தைடாது, அம்மானு கூட கூப்பிடலடா, டே இன்னும் அம்மானு கூட கூப்பிடலடா. எங்கடா உன் சமூகத்தை கொண்டு போகுது இந்த நாடு? பள்ளிக்கூடத்து வாசல்ல கஞ்சா விக்குதுடா, கஞ்சா கஞ்சா சாக்லேட்டு, கொக்கைன் சிகரெட்டு. இது நாடாடாது, இது நாடா? பள்ளிக்கூடத்துக்கு போறவன் பைக்கூட்ல புத்தகத்தையும் பேனா வச்சுட்டு போகாம அருவாளை வச்சுட்டு போறான்டா. 8ஆப்பு படிக்கிற பையன், 8ஆப்பு படிக்கிற பையில வெட்டுறான்டா. என்னடா கற்பிக்குது ஒரு நாடு? எதை நோக்கிடா நகர்த்துது? சக மனிதனை வெட்டி கொள்ளலாம், அவன் உயிரை பறிக்கலாம். 18 வயது இளைஞன் சிந்திக்கிறான்னா எவ்வளவு மாண்பு கொண்ட ஒரு இனம்டா. உனக்கு தெரியுமா? உலக நாடுகளை எல்லாம் வென்று ஆட்சி செய்தவங்க நம்ம. ஆனால் அடிமைப்படுத்தி ஆண்டோம் ஒரு இனத்தை என்று வரலாற்றில் ஒரு சின்ன செய்தி கூட கிடையாது. தெரியுமா தெரியாத? எந்த இன மக்களையும் நாம் அடிமைப்படுத்தி ஆண்டதில்லை. வென்றோம், அரசாட்சி செஞ்சோம். என்ன பண்ணோம்? கொடியை ஏத்திட்டு தன் இன மக்களை குடிகூட ஏத்தாம திரும்பி வந்து, நீயே ஆண்டுக்க, என் ஆட்சிக்கு என் அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லை உன் நாடு, கப்பம் மட்டும் கட்டு என்று விட்டு வந்தவன்டா நம்ம பாட்டன். கேட்காரா? அவ்வளவு மாண்புமிக்க ஒரு இனமடா. நீங்க பாரு, மாட்டு கண்ணுக்குட்டிய தேர்ல ஓட்டிட்டு போய் ஒரு இளவரசன் தேர்ல நெசுக்கி கொன்னுட்டான். அரண்மனை வாசல்ல ஒரு மணியை, ஆலய மணியை தொங்க விட்டுருக்கான், ஆராய்ச்சி மணி, ஆபத்து மணியை. இந்த பசுமாடு வந்து இந்த கயிறை பிடிச்சு ஆட்டிடுது. என்னன்னு பார்த்தா விசாரிச்சா, இந்த மன்னனின் மகன் தேர்ல அந்த மாட்டு கண்ணுக்குட்டியை கொண்டு விட்டான் ஏத்தி. இந்த மாட்டுக்கு நீதி சொல்லணும்னு அதே தேர்க்கல்ல தன் ஒரே மகனை ஏத்தி கொள்றான்டா மாட்டுக்கு முன்னாடி. மனுநீதி சோழன்னு பாட்டேன். டே இது நடந்திருக்குமா இல்லையான்னு விடா. டே இது நடந்திருக்காது, கதை, கற்பனை, கப்சா கதை. கதையில் கூட தமிழின மக்களின், தமிழின முன்னோனின் உயிர்மை நேயம் இருக்குடா. மாட்டுக்கு கூட நீதியை நிலைநாட்டிய பரம்பரையில் வந்தவன். அதை நீங்க கவனிக்கணும். உலகத்தை எத்தனை மன்னர்கள் ஆண்டிருக்கான்? எந்த மன்னன்டா வள்ளலா இருந்திருக்கான்? எந்த மன்னன் இருந்திருக்கான்? ஓ மன்னன் தான்டா. பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதிகமான் 7 மன்னர்கள். மண்ணு நாட்டை ஆண்ட மன்னனே கொடை வள்ளலா இருந்தது உன் முன்னோன்னு தான். முல்லைக்கு தேரை நிறுத்தி மயிலுக்கு போர்வை போர்த்த பேகனும் பாரியின் வாரிசுகள் தான் அறப்படி அரிசிக்கு மயிலுக்கு போர்வே போத்தன பேரனும் பேத்தி வேட்டி சேலைக்கு கையேந்தி நிக்குதுடா. கேவலம்டா, கேவலம்டா. உலகம் கேவலம், கேவலம். காலம்புறா உழைச்சு ஒரு மானத்தை மறைச்சு கட்ட வேட்டி சேலை வாங்க முடியலன்னா நீ இருந்தா என்ன செத்தான? எதுக்கு? ஒரு பவன் தங்கம், ஒரு பவன் தங்கமா? காலம்புறா வாழ போற பொண்ணுல கழுத்துல ஒரு அரைப்பவன், ஒரு பவன் கூட தாலி கூட வாங்கி கட்ட முடியாத வக்கற்ற நீ. காலம்புறா அந்த பிள்ளை வச்சு எப்படா பொழப்ப? எப்படி பொழப்ப? பிறக்கிற பிள்ளைக்கு மோதிரம், அப்புறம் தாலிக்கு தங்கம், அப்புறம் பட்டு புடவை. இதுல ஒரு மயிரும் உங்க அண்ணன் தர மாட்டேன். தாலிக்கு தங்கம், மோதிரம் தரலாம். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் கேளு. 9 பவனாலும் உன் மனைவி கழுத்திலே, உன் உயிர் துணை கழுத்திலே நீயே கட்டுகிற வசதியை உனக்கு பெருக்கி தருவேன். பிறந்தவன உன் பிள்ளைக்கு நான் மோதிரம் பாட மாட்டேன், நீயே மோதிரம் போடுவ. அரைப்பவன்ல, ஒரு பவன்ல. ஏன்? உன் மனைவிக்கு, என் தங்கைக்கு, இந்த நாட்டின் செல்ல மகளுக்கு மருத்துவ செலவு இருக்குல்ல, 1 ரூபா காசு இல்லாம உயர்ந்த மருத்துவத்தை பிரசவத்துக்கு செலவு பண்ணிடுவேன். அது 2 லட்சம் 3 லட்சம் அதெல்லாம் கணக்கு கிடையாது. அந்த காசை வச்சு நீ பிறக்கிற செல்வத்துக்கு 1 பவன்ல மோதிரத்தை போடு. எப்படா அதெல்லாம் நீ சிந்திப்ப? எப்ப சிந்திப்ப? கொடுமைதான், கொடுமைதான். இன்னைக்கு நேத்து அண்ணன் ஆரம்பிக்கல, 15 ஆண்டுகளா கத்துறேன். நீ எனக்கு எதையுமே தரல, ஒரு சிறு வெற்றியை கூட தரல.
ஆனால் தோன்றுவன மாதிரி இருக்குடா. ஏதாவது தோத்த மூஞ்சி மாதிரி இருக்குதாடா? அதே உற்சாகம், அதே வெறி. ஏன்? என் இலக்கு உயர்ந்தது, என் கனவு பெரிது. இவங்கள மாதிரி வந்தா 1000 தரேன், 2000 தரேன், பிரிட்ஜ் தரேன், மிக்சி தரேன், அதெல்லாம் ஒன்னும் தர மாட்டேன். நீ ரொம்ப கேட்டீங்கன்னா உனக்கு ஒரு ஹெலிகாப்டர் தாரேன், ஒவ்வொரு தங்கச்சிக்கும் 1 கிலோ தங்கம் தாரேன். உனக்கு நான் சொல்லும்போது சிரிப்பா இருக்குல்லடா, அப்ப அவங்க சொல்லும்போது ஏன்டா நீ சிரிக்கல? எப்படி இருக்கு? எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க தெரியுதுல்ல? அதுதான் அது. நான் ஒன்னு தாரேன், உனக்கு நல்ல கல்வியை தாரேன், படிப்பை தாரேன், பார்க்க நல்ல மருத்துவம் தாரேன், குடிக்க நல்ல நீர் தாரேன், வேற எதையும் தர மாட்டேன். இதுதான் தருவேன். புரியுதா? நீ என்ன செய்வேன்? இப்ப கோவை தெற்கு, அது சிங்காநல்லூர், அது தொண்டாமுத்தூர், அங்கங்க என்ன இருக்கோ அதை வச்சு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி உனக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துறேன். நீ அதை வச்சு உனக்கு நல்ல பிள்ளைய நான் படிக்க வச்சிடறேன், காசு மிச்சம். அம்மா அப்பாவுக்கு முடியல, நான் வைத்தியம் பார்த்துறேன், காசு மிச்சம். குடிக்க தண்ணியை தந்துடுறேன், காசு மிச்சம். உனக்கு 10,000 சம்பளம் கொடுத்தனா நீ செலவு நீ கட்டு பார்ப்போம். எப்படி செலவு? அது நானே விவசாயம் பார்ப்பேன், அரிசி பருப்பு காய்கறி முட்டை பால் நெய் எல்லாம் இருக்கு. அப்போ உனக்கு அதுக்கு செலவு இல்லை, நம்மகிட்ட இருக்கு. வேற என்ன வேணும்? ஆடு மாடு நான் வளர்த்துறேன், கோழி நான் வளர்த்துறேன், எல்லாம் நானே வளர்த்துறேன், பன்னிக்கறி வரைக்கும் வளர்த்துறேன். என்ன வேணும்? மோயக்கறி வரைக்கும் எல்லாம் நானே பண்ண வச்சு வளர்த்துறேன். என்ன வேணுமா உனக்கு கொடுத்துறேன். வேற செலவுக்கு காசு என்கிட்ட கேள். எதுக்கு வேணும் உனக்கு? எதுக்கு வேணும்? உன் வாழ்விடத்திலே பெருமையோடு தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை உங்க அண்ணன் கொடுக்கிறேன். ஏன் கொடுக்கிறேன்? ஏன் கொடுக்கிறேன்? என் இனம் மாண்புமிக்க வாழ்ந்த இனம். அது கையேந்தி நிற்பது ஒரு தேசிய அவமானம், தேசிய அவமானம். புரியுதா? தன்மானத்தை இழந்து மண்ணை ஆள்வதா, தலை நிமிர்ந்து தூக்கில் தொங்கி சாவதா என்ற நிலைப்பாடு வரும்போது தன்மானத்தை இழக்காமல் தூக்கில் தொங்கி சாபம் என்று செத்த வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலையில் ரத்த துளிகளில் விளைந்த பிள்ளைகள் நாம். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். அவனை மதிப்பதென்பது அந்த மகத்தான மாவீரன் கழுத்திருகி தூக்கில் தொங்கும் போது கடைசி உயிர் துளி பிதுங்கி கசிந்து வெளியேறும் போது என்ன நினைத்திருப்பான்? அந்த நினைவுக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும் என்றால் தன்மானத்தோடு அவன் நிலத்திலே, அவன் உழவிய மண்ணிலே, அவன் காலடிப்பட்ட மண்ணிலே, அவன் காற்று மூச்சு காற்று உழவுற நிலத்திலே பெருமையோடு தன்மானத்தோடும் வீரத்தோடும் பெருமையோடு நீ வாழணும். அதற்கான வாழ்க்கையை உன் உடன் பிறந்தவன் நீங்கள் பெற்ற பிள்ளை தருவேன். உங்களை ஏமாத்துறது எளிது, உங்களை காப்பாற்றுறது கடினம். அதை கவனிச்சுக்க. இந்த மகனுக்கு நீ அதிகாரத்தை கொடுப்பது உனக்கான அதிகாரம், ஓ ஆட்சி. என் மகன் பேரறிவாளன் வெற்றி உன் வெற்றி. இந்த கூட்டத்தில் ஒருவன் எங்கள் முகத்தை பார், கண்ணாடியில் போய் ஓ முகத்தை பார். 2 ஒண்ணுதான், 2 ஒண்ணுதான். கருத்து தீஞ்சு இருக்குன்னா காரணம் என்ன? உனக்காக கருகி நிக்கிறேன், உருகி நிக்கிறேன்னா. என்னைய உதாசீனப்படுத்தி நிராகரித்தால் உன்னை ஒருவைய உன்னை ஏற்று பார்க்க மாட்டான். இந்த கோபம், இந்த ஆவேசம் ஏன்? புறக்கணிக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, ஏமாற்றப்பட்ட இடத்தில்தான் பேரறிவு போல பெருமாற்றலாக எழுச்சியுறுங்கிறான். பேராற்றல் எழுச்சியுறும், பேரறிவியாக ஒரு பெருமாற்றல் எழுச்சியுற்று கொட்டுங்கிறான் நம்ம ஐயா இறையன்பு. அப்படி நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நம்பி திமுக காப்பாத்தும், அதிமுக காப்பாத்தும், பிஜேபி காப்பாத்தும், காங்கிரஸ் காப்பாத்தும், நம்பி நின்று ஏமாற்றப்பட்ட மக்கள் இது எங்களுக்கு நாங்களே என்று கிளர்ந்திருந்து எழுச்சி வருகிறோம். அதான் இந்த படை. 10 ரூபா ஓட்டு காசு கொடுக்காம, ஒரு பின்புலம் இல்லாம, ஒரு ஊடகம் என்னை ஆதரிக்காம, எந்த ஊடகம்டா ஆணுக்கு பெண் சமம் என்று 117 பெண் 117 ஆண் சீமான் கொடுத்திருக்காங்க. எவனாவது பேசுறானடா? பேச மாட்டான், பேச மாட்டான். இவ்வளவு எப்படி ஆட்சி நடத்தணும் போட்டு போட்டு காட்டான்டா. பேசுவானா? பேச மாட்டான். ஏன்? பயம்டா, பயம். ஏன்? சீமான் ஆபத்தானவன்கிறான். யாருக்கு? அயோக்கிய பயலுக்கு, திருடனுக்கு, ஊழல் லஞ்சத்தில் இருந்தவனுக்கு, என் மண்ணை மக்களை, என் மண்ணின் மக்களின் நலத்தை கெடுத்தவனுக்கு, என் மண்ணின் வளத்தை குறைந்து கொளுத்தவனுக்கு உண்மையிலே ஆபத்தானவன். ஆபத்தானவன் தான். என்னை வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிற நீ எவன் நாளைக்கு தடுப்ப?
நெருப்பை எத்தனை நாளைக்கு நீ குப்பையை போட்டு மூடுவ? வாய்கிட்ட ஊதி மேகத்தை நீ கலைக்க முடியும்னு நம்புற? எப்படி கலைப்ப? ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் வென்றே தீர்வேன், வென்றே தீர்வேன். நான் இல்ல, என் முன்னவர்களின் கனவு, ஆன்மா, அவனுடைய வலிமை. எவனோடும் சேராதின்னு நான் எடுத்த முடிவில்லை. அவன் சொல்றான், உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதுவே உன்னை வழி நடத்துங்கிறான். என் நோக்கம் சொல்லுது, எவனோடும் சேராத, போ, போடா போடா. இங்க செந்தில் பாலாஜி என் தம்பி போட்டிடுறார், அவர் போட்டிடுறார் இல்ல, என் மகன் பேரிலாளன் போட்டிடுறான். அதான்டா செய்தி, அதான் செய்தி. நாம் தமிழர் கட்சி போட்டிடுகிறது கோவை தெற்குல. கவுண்டமாலயத்தில் என் தங்கை கலாமணி ஜெகநாதன் போட்டிடுகிறார். தொண்டாமுத்துல என் மருமகள் போட்டிடுறார். அதான் நான் களத்தில் நிக்கிறேன். அவன் நிக்கிறான் நிக்கல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நாங்க நிக்கிறோம். ஊழல் லஞ்சம் ஒரு பக்கம், உண்மை நேர்மை ஒரு பக்கம். ஓட்டுக்கு காசு அது பச்சை துரோகம், ஜனநாயக படுகொலை. அதை எதிர்க்கிற நாங்கள் ஒரு பக்கம். சாராயம் மூடும், அது நஞ்சு. பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு, என் பரம்பரை பால் திறந்து விடுவேன், அதை மூடுவேன். நாங்க ஒரு பக்கம். இதான சண்டை. பிரச்சனையை தந்தவன் ஒரு பக்கம், பிரச்சனையை தீர்க்கணும் வந்த உங்க பிள்ளைகள் ஒரு பக்கம். நீங்க இப்ப எந்த பக்கம் முடிவெடுங்க. வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க கையில் உலகம் திரும்பி பார்க்கிற மாற்றம் இருக்கிறது. வரலாற்றில் மாபெரும் புரட்சிகர முடிவை எடுக்கணும். வாக்குக்கு காசு, வாக்குக்கு காசு. என் தம்பி செந்தில் பாலாஜி கரூர்ல போய், தம்பி விஜய் போய் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு பாடினார். பாடி அவர் நான் வந்தால் டாஸ்மார்க்க மூடுவேன்னு சொல்ல மாட்டேங்கிறார். ஏன் சொல்லு. உனக்கு தெரியுமா, குடிக்கிற மக்கள், குடிகாரர்கள் ஓட்டு 2 கோடி இருக்கு. சர்வே சொல்லுது, புள்ளி விவரம். 2 கோடி குடிகாரர்கள். நீ டாஸ்மார்க்க மூடுவன்னா 2 கோடி ஓட்டு உனக்கு போயிரும். இவன் இந்த டாஸ்மார்க்க மூடுவேங்கிறான், மூட மாட்டேங்கிறான். நான் 2 கோடியில 2000 கோடி ஓட்டு எனக்கு விழலைனாலும் நான் வந்தா மூடுவேன். ஏன்? எனக்கு குடிக்கிற மக்களின் ஓட்டு வேண்டாம், தமிழ் குடிமக்களின் ஓட்டு போட்டால் போதும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு வெல்றேன், நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வெல்றேன். வேணாமடா உன் ஓட்டு வேணாமடா பட. இவன் என்ன சாதி, நான் என்ன சாதி பாத்தீனா போட்டாத, போட்டாத உன் ஓட்டு எனக்கு தீட்டு. போட்டாத. சாதிதான் வேண்டுமென்றால் சற்று தூரனில், சாதிக்க வேண்டுமென்றால் உன் அண்ணன் கையை பிடிச்சுக்க, இருக்க பிடிச்சுக்க. மதம் தான் வேண்டுமென்றால் தூரப்போ, தள்ளிப்போ. இல்லை, உலகத்தில் புனிதமான மனிதம்தான், மனித நேயம் தான் வேண்டும் என்றால் என்னோட வா, என் அருகில் வா, என் அருகில் வா, என் அருகில் வா. பணம் தான் அரசியல் என்றால் தூரப்போ. மாண்புமிக்க ஜனநாயகம் வேண்டும். பணம் அரசியலானால், அதிகாரமானால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும் என்ற புரிதல் இருந்தால் உன் உடன்பிறந்தவன் பக்கத்தில் வா. இல்லை என்றால் இதுவரை எனக்கு போடாத ஓட்டை இனிமேலும் போடாத, என்னை விற்று. நான் என் மரணன் மொழி எனக்கு வலிக்காது. ஏன்? நான் என் பிறவி கடமையை செய்தேன். நான் என் மக்களுக்கு உண்மையாக இருந்தேன், நேர்மையாக இருந்தேன், உழைத்தேன். நீ போட்டா போடு, போலேனா போ. இதெல்லாம் ஏற்புடையது. இந்த பிள்ளை சொல்றது சரியா இருக்கும். இவன்ட்ட நாடு மக்களும் இருந்தால் நிம்மதியா இருப்பேன்னு நம்பிக்கை இருந்தால், என் அன்பு மகன் இந்த தலைமுறையில் ஈடு இணையற்ற எழுச்சி மிகுந்த இளைய தலைமுறை புரட்சியாளன், இந்த நிலத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்கிற அன்றைக்கு ஒரு பகத்சிங் இருந்தான் இந்திய நாட்டின் விடுதலைக்கு. 22 வயதிலே மரண கயிற்றை முத்தமிட்ட மகத்தான வீரன். அவனுக்கு இணையான மகன் என் மகன் பேரறிவாளன். என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மகன். நான் சிறையில் இருந்தேன். 260 வழக்குகளை இந்த நிலத்தில் சுமக்கிறேன். நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை, நான் இருக்காத சிறை இல்லை. கொலை செய்தனா, கொள்ளையடித்தனா, என்ன செய்தேன்? இந்த நாடும் இந்த அதிகாரமும் செய்த அநீதியை எதிர்த்து போராடினேன். என் இனம் கொல்லப்பட்ட போது போராடினேன். எல்லாம் பெரியார், எல்லாம் பெரியார் என்றார்கள். இல்லை, என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார் என்றேன். இந்த சண்டையில் ஒரே நாள் மட்டும் ஐயா ஸ்டாலினுடைய அரசு 100 வழக்கையை மேல போட்டது. 260 வழக்கு. சிறைக்கு பலமுறை சென்றேன். இந்த நாட்டுக்காக போராடி, இந்த மக்களுக்காக 8 வழிச்சாலை ஏத்து போராடி சிறை.
மீனவர் படுகொலையை கண்டித்து சிறை, ஈழப் படுகொலையை கண்டித்து சிறை. என் மகன் இந்த வயதில் சிறைக்கு போயிருக்கிறான். இங்கே இருந்த என் தம்பி செந்தில் பாலாஜியும் போயிருக்கிறார், நிக்க போகிறவர். பல பேர்கள் போயிருக்கிறார்கள். என் மகன் எதற்காக போராடினான்? மக்களுக்காக போராடி 22 வயது 20 வயதிலே சிறைக்கு போன மகன். எது சரி என்று பார்த்து முடிவெடுங்கள். எதிலுமே நல்லதைத்தான் தேர்வு செய்வீர்கள். பொண்ணுக்கு பையன் பார்க்கணுமா, இல்ல பையனுக்கு பொண்ணு பார்க்கணுமா? நல்ல மாப்பிள்ளை, நல்ல பையன். ஆனா நாடாளுகிற தலைவன்ல மட்டும் தலைவனை தேர்வு செய்யாமல் தருதலைகளையே தேர்வு செய்து வச்சு எங்களையே வீதியில் நிறுத்துறீங்க. ஒரு நல்ல தலைவன் நாட்டை கொடுத்திருந்தா நாங்க முச்சந்தில் கத்தணும். எதுக்கு? நான் பாட்டுக்கு படம் எடுத்து பழச்சிருப்பேன், இல்ல 4 ஏக்கர் உழுது விவசாயம் பண்ணி இருந்திருப்பேன். என் மையம் படிச்சதுக்கு ஏதாவது வேலைக்கு போயிருப்பான். அப்புறம் மாறி மாறி அவங்களுக்கு ஓட்ட போட்டு உங்க பிள்ளைகளுக்கு ரோட்ல போட்டியல மாறுங்க, மாறுங்க, தயவு செய்து மாறுங்க. இனிமேலாவது மாறுங்க. ஒரே ஒரு ஓட்டுல உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். போடுங்க. வரலாறு உங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பு, காலம் உங்களுக்கு கையெழுத்திருக்கிற கடமை. திமுக வெல்வதோ, காங்கிரஸ் வெல்வதோ, பாரதிய ஜனதா வெல்வதோ, அதிமுக வெல்வதோ ஒரு நிகழ்வு, ஒரு சாதாரண சம்பவம். ஊடகங்களில் ஒரு செய்தி. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது, என் மகன் பேரறிவாளன் கோவை தெற்கு தொகுதியில் வெல்வது என்பது வரலாற்றில், என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் போற்றத்தக்க சாதனை. ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் கோடிகளை கொட்டி அரசியல் செய்தவர்களுக்கிடையே, கொள்கையை முன்னிறுத்தி காசை கொடுத்து வாக்கை வாங்கியவர்களுக்கிடையிலே ஆகச் சிறந்த கருத்தை விதைத்து வென்றார்கள் சிறுவர்கள், இளைய பிள்ளைகள். எந்த பின்புலம் இல்லாது அந்த வரலாற்று பதிவு உலகம் திரும்பி பார்க்கும். உங்கள் ஒற்றை விரலால் அப்படிப்பட்ட புரட்சியை நிகழ்த்த முடியும். அதனால்தான் மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று சொல்கிறோம். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். நமது வாக்கு விவசாயிக்கு என்ற உறுதியை ஏற்போம். என் அன்பு சொந்தங்களே, உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம். உழவே தலை, உணராத நாம் மனிதரில் கலை. நமது சின்னம் விவசாயி. விவசாயிக்கு வாக்களியுங்கள், அவனும் வாழ்வான், நம்மை வாழ வைப்பான். என் அன்பு மகன் பேரறிவாளனை வெல்ல வையுங்கள். அவனின் வெற்றி உங்களின் வெற்றி, நம் இனத்தின் வெற்றி, நம் மக்களின் வெற்றி. எனவே அன்பு சொந்தங்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் மகன் பேரறிவாளன் வெல்க, வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். போர்க்களமாக்க போறான் அடங்கான வாய்வா